அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 30/1/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான கனவுலி, எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம காலையில் நிஃப்டி சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழே அப்படின்னு. ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பன் ஆகிட்டு ரெண்டு ஃபஸ்ட்டு கண்ணில் ஒன்றி தான் அந்த ப்ரீஸ் ப்ளஸ் கீழே க்ளோசிங் பண்ணாங்க. அடுத்த கண்ணில் ப்ரீஸ் ப்ளஸ்க்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் வந்துருச்சு. எஸ்டர்டே ஹைக்கு மேலே வந்தோன்னா கால்ஸில் நம்மளுக்கு பை பண்ணணும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம். இந்த ஸ்ட்ரைக் வந்து 22,950 கால். இந்த 234 தக்க வச்சுது அப்படின்னா 23,184க்கு மேலே தான் மார்க்கெட்டை நான் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு 23,184க்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் மார்க்கெட்டுக்கு இருக்கும், அதுக்கு கீழே கிடையாது அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ 234 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் நம்மளுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுக்கணும். 200 பாயிண்டில் 172 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனால் டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா 475 பாயிண்ட் வந்து மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 475 பாயிண்ட் வந்து டோட்டல் ஸ்விங்காக இருக்குது. நல்ல ஒரு பாயிண்ட் தான். நிஃப்டியில் மேலேயும் கீழேயும் நல்ல ஒரு பாயிண்ட். இப்போ இந்த 234 பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த 234 சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு இந்த ஸ்ட்ரைக்கு 22,950 கால். இந்த 234 சப்போர்ட் எடுத்துகிட்டு 143 பாயிண்ட் இங்கேருந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஓப்பன் வச்சு தான் எல்லாத்துக்குமே நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா அங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்டு நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு ஓப்பனுக்கு இப்போ ஓப்பனுக்கு கொஞ்ச நேரம் இவங்க சஸ்டெயின் பண்ணாங்க. பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணல. ரெண்டே கண்ணில் எஸ்டர்டே ஹைக்கு போயிடுச்சு. ஆனால் இவங்க ஓப்பனுக்கு கீழேயும் எஸ்டர்டே ஹைக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழேயும் சஸ்டெயின் ஆகிட்டு, இந்த சஸ்டெயின் ஆகிறப்ப இதில் அந்த கால் ஆப்ஷனில் ப்ரீமியம் டிகே நடந்தது. 48,800 காலில் ப்ரீமியம் டிகே நடந்து அங்கேருந்து கீழே வந்தவன் இங்கே பாருங்கள், நம்ம அந்த 334 நம்ம கோட்டை அங்கே ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருக்காங்க. இதெல்லாம் சும்மா ஏனோதானமாக போடுறது இல்லை, இதெல்லாம் எல்லாமே கால்குலேஷன் மெத்தடு தான். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 250 பாயிண்ட் வந்து இங்கேருந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அங்கேருந்து மேலேருந்து கீழே வந்து இது 264 பாயிண்ட் வந்து டோட்டல் இதுலேயும் இதுலேயே பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் இங்கேருந்து மேலே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய பாயிண்ட். ஓகேங்களா, இங்கேருந்து இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், காலையிலையும் நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டுக்கு கீழே இந்த ஸ்ட்ரைக்கு கீழே வந்துட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். இந்த 334 விட்டுட்டான் அப்படின்னா இவன் 0 ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். மார்க்கெட்டு சடன் நல்ல ஒரு டவுன்ஃபாலை சந்திக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த 334 எவ்வளோ பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கால்குலேஷன் மெத்தடில். இன்றைக்கெலாம் நல்ல ஒரு 0 to 0 நம்ம நிஃப்டியில் நல்ல ஒரு பாயிண்ட் பிடிச்சோம். பேங்க் நிஃப்டின்னு இந்த ரேஞ்சுக்கு வரப்போ நல்ல ஒரு பாயிண்ட் பிடிச்சோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஹை டு லோவும் லோ டு ஹையும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்கன்னா ஒரு 493 பாயிண்ட் வந்து டோட்டலாக கொடுத்தாங்க. நம்மளுக்கு டோட்டல் ரேஞ்சே வந்து 500 பாயிண்ட் தான். இந்த பேங்க் நிஃப்டியில் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டு பெருசாக கிடையாது நிஃப்டியில் கொடுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின் நிஃப்டி பார்ப்போம். பின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனாட்டி இவன் ஓப்பனுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரைஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ஹைக்கு மேலேயும் நின்றுட்டாங்க. அப்படின்னா இவங்க பேங்க் நிஃப்டியோட இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கால் எந்த கால் 22,750 கால் நம்மளுக்கு லோவே வந்து 325 தான் வச்சுருந்தது. 311 வச்சுருந்தாலுமே இவங்க என்ன எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்றான்னா 23,700க்கு மேலே தான் இவன் சஸ்டெயின் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இவங்க ஒரு 300 ரூபாய் லோ வச்சுருந்தாலுமே அப்போ 23,050க்கு மேலே தான் இவங்க மார்க்கெட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐடிஎம் கால் லோலாம் பிரேக் பண்ணாத வச்சும் இந்த ஐடிஎம் கால் இந்த லோவை பிரேக் பண்ணாத வச்சும் இதோட மார்க்கெட்டு அதுக்கு கீழே வரவே வராது. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த
ஐடிஎம்களுக்கு உண்மை விலை மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த லோவை பிரேக் பண்ணாத வச்சு மார்க்கெட்டு அதுக்கு கீழேயே வராது. இவங்க சொல்கிற விலைக்கு வேல்யூக்கு கீழேயே வராது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்கன்னா 432 பாயிண்ட். நம்மளுக்கு லோ டு ஹை வந்து 200 பாயிண்ட், ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட். ஆனால் 185 பாயிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இதுலலாம் லிக்விடிட்டி அந்த அளவுக்கு இல்லை. லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இதில் நம்ம ப்ளேவே பண்ணல இந்த ஃபின் நிஃப்டியில் பொறுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ். சென்செக்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 4 இண்டெக்ஸும் தவிர்த்து யார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பு அண்டு ஃபின் நிஃப்டி, இவங்க ஒரு மாதிரி ட்ரேட் ஆவாங்க, இவங்க ஒரு மாதிரி ட்ரேட் ஆவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணிடுறதுனால இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இவங்க வந்து லோ டு ஹை வந்து நம்மளுக்கு 472 பாயிண்ட் கொடுத்துருங்க. அந்த ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு ஓப்பன் மேலே பிரேக் பண்ணுறப்ப இந்த லோ டு ஹை நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ லோ டு ஹை வந்து 472 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. திருப்பி மேலேருந்து கீழே ஹை டூவில் வந்து 480 பாயிண்ட். ஒன் டே ரேஞ்சு ஃபில் பண்ணல, ஆனால் திருப்பி கீழே வந்துட்டு அப்புறம் மேலே போயிருந்தாங்க. இந்த லோவும் இந்த ஃபஸ்ட்டு போட்ட லோவை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போயிருந்தாங்க. அப்படின்னா அங்கேருந்து ஒரு 472 பாயிண்ட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா 1502 பாயிண்ட். ஏன்னா இதில் ரேஞ்சு பெருசாக இப்போ காலையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஏடிஎம் ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு 2000 நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 1992 இருந்தது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட டோட்டல் வேல்யூ. ஆனால் இன்றைக்கி ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2042. எப்பயுமே டிகே ஆகும் நம்மளுக்கு இந்த ரேஞ்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தை ஏற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த இப்போ கம்மிங் சாட்டர்டே வந்து பட்ஜெட் இருக்கிறனால மூவ்மெண்ட் பெருசாக கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி தான் இந்த சென்செக்ஸில் இன்றைக்கி மேலே இங்கேயும் கொடுக்கறதுல ஒரு 1500 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு டீசெண்டான நல்ல பெரிய பாயிண்ட் தான். ஆனால் இந்த ஸ்ட்ரைக்கில் லிக்விடிட்டி இல்லை, அந்தளவுக்கு நம்மளுக்கு லிக்விடிட்டி இல்லை. அதுக்கு கீழே இருக்க ஸ்ட்ரைக்கு ஏடிஎம்லலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு லிக்விடிட்டி இருந்தது. இதில் நம்ம ப்ளே பண்ணல, லிக்விடிட்டிலாம் கம்மியாக இருக்கிறனால இதில் ப்ளே பண்ணலை. ஆனால் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு மேலேருந்து கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கால் ஆப்ஷன்லாம் ப்ரீஸ் க்ளோஸ்க்கு மேலேயே நிற்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால் ஆப்ஷன் ப்ரீஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்குது அப்படின்னாவே முடிஞ்ச வச்சு மார்க்கெட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இதெல்லாம் எல்லா நாளுமே வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.